திருப்பூர் நம்பர் வென்ட்டோங்க. இது ஹைலைன் மாடல். இது 2011 பேப்பர் 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஒரு டீசல் வண்டி தான் இது. இது பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லாமே வந்துடும். அப்படி இன்டீரியர் பார்த்துக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருப்பாங்க. இன்ஜினில் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இருக்காதுங்க. இன்றைக்கி வந்து சென்னை வண்டியே எனக்கு 3,400 ரூபா அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்குது. நம்ம லோக்கல் நம்ம ஒரு பெயிண்ட் டச்சப்பே ஆகாத ஒரு சுத்தமான ஒரிஜினாலிட்டியான வண்டி இது. ஃப்ரண்டேஜ் மட்டும் ஃபேஸ் லிஃப்ட் ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ லேட்டஸ்ட் 2015க்கு மேலே வர மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்டேஜ் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2011 இந்த மாடல் டைப் வராது. கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இதுக்கே பார்த்தா 50 ரூபா பக்கம் செலவாகும். ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. திருப்பூர் நம்பர் தான். 2011 3,15,000 கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு. ஓகே. லோன் வேணால் உங்களுக்கு 2,500,000 ரூபாய்க்கு லோனும் பண்ணி கொடுக்கலாங்க. சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வென்ட்டோ தான். இது பார்த்தீங்கன்னா 2013 மாடலு. 13 லாஸ்ட்டு 14 ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த வண்டி. கிட்டத்தட்ட 14 மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 4 டயர் புதுசு, சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன். ஏபிஎஸ் வந்து இது வந்து மிடில் மாடல் கம்ஃபர்ட் லைன். இது கம்ஃபர்ட் லைன். உங்களுக்கு அலைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைனுக்கு ஒரு அலைவில் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன். சீட் எல்லாமே புதுசு. சீட்டு 4 டயர் எல்லாம். டயரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி 8,500 ரூபா பக்கம் வரும் டயர். ஃபுல்லாக புதுசு போட்டுருக்காங்க. ஆமாம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. பக்கா வருது. ஆமாம். 4 டயருமே புது டயருங்க. 4 டயர். உங்களுக்கு அலைவில் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஹைலைனுக்கு ஒரு அலைவில் போட்டிருக்காங்க. ஃப்ரண்டேஜும் அதே மாதிரி ஹைலைனுக்கு தகுந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. எவ்வளோண்ணா? இதோட 2,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. இதுக்கு அதே மாதிரி லோன் வேணும். ஒரு 2,500,000 ரூபாய்க்கு லோன் பண்ணி தரோம். 50 ரூபா to 60 ரூபா இருந்தாலும் லோக்கல் ஆளுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். அதே மாதிரி இன்ஜின் வந்து ரெண்டும் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது இன்ஜின். ஓகே. நம்ம அடுத்து பார்க்கும்போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சன்ரூஃப் வண்டிங்க. 2008 மாடலு, 2 ஓனர், பேப்பர் 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். சன்ரூஃபோட வந்துடும். சன்ரூஃப் ஒர்க்கிங்லேயே இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் சன்ரூஃப். ஆமாம். சன்ரூஃப் ஒர்க்கிங்லேயே இருக்குது. நம்ம இப்போ சன்ரூஃப் வண்டி ஸ்கோடா மட்டும் இப்போ 4-5 வண்டி எடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப டிமாண்டு. லோ பட்ஜெட்டில் இப்போ ஒரு ஆல்டோ வாங்குற வேலைக்கு நம்ம ஒரு ஆக்டிவியா கொடுக்குறோம். அதே மாதிரி யாரும் இந்த வண்டி இவ்வளோ பெருசாக இருக்காது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக வரும் அப்படி யாரும் பயந்துட வேண்டாம். இன்ஜினுக்கு முறுக்கு நம்ம கேரண்டி. இங்கே இருக்கிற வண்டியில் எல்லா வண்டியுமே இன்ஜின் நம்ம 100% கேரண்டி கொடுப்போம். அதே மாதிரி பொருள் ஆக்டிவேக்கு எந்த பொருள் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. எல்லாமே கிடைக்கும். கிடைக்காது அப்படிங்கும்போது ஒரு மித்து இருக்குது. அதாவது பொருள் கிடைக்காது, ஸ்கோடா கிடைக்காது அப்படின்னு. அதனால இவ்வளோ கம்மியாக தராங்க அப்படின்னு நிறையா பேர் என்னென்னமோ யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்டிவே நம்ம வந்து கூட 5-6 வண்டி இருக்குது. ஒவ்வொரு மாதமும் நம்ம வண்டி ஒரு 10 வண்டி 15 வண்டி எடுத்துகிட்டே இருப்போம், போயிட்டே இருக்கும். ஆக்டிவே ஏன் இவ்வளோ அதிகமாக தைரியமாக எடுக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு சென்சார் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ரொம்ப ரொம்ப ஜென்யூனான வண்டி. ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. அதே உங்களுக்கு பாடி பில்ட் குவாலிட்டி வந்து வேறு எந்த வண்டி இல்லாத அவ்வளோ ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில் வந்து ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. சன்ரூஃப் ஒர்க்கிங்கில் இருக்குது. என்னென்ன ஆப்ஷனுக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. சஸ்பென்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. எடுத்தால் ஒரு 1000 ரூபா செலவு வேண்டாம். எல்லாமே பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கோம். 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. சன்ரூஃப் ஒர்க்கிங்கில் ஃபுல் ஆப்ஷனோட. இது வந்து எல்என்கே மாடல். ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில், சன்ரூஃப் எல்லாமே வந்துடும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசியில் எல்லாமே நல்லாயிருக்கும். 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. சூப்பர். இது லோக்கல் திருப்பூர் நம்பர் 2015 மாடலுங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. ஃபுல் ஆப்ஷன் ஹைலைன். இது ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனுக்கு ஒரு டீசல் வண்டி தான் இது. இது வந்து உங்களுக்கு லாங்குக்கு டீசலுக்கு வந்து 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். நம்பர் ஃபேன்சி நம்பர். ஆமாம், ஃபேன்சி நம்பர். லோக்கல் நம்பர். 2 ஓனருங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. இது 2030 வரை கரண்ட்டில் இருக்குது. ஜெட்டான கப்பல் மாதிரி இருக்கும். ஆமாம். எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாம் உள்ள எல்லாமே வந்துருங்க. ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு மோட்டரைஸ்டு சீட் வந்துடும். கவர். 1,20,000 ஓடி இருக்கு வண்டி. சர்வீஸ் ரெக்கார்டாக என்ன நம்ம செக் பண்ணல. வண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்னங்க டீட்டெயில் எல்லாம் கேட்டு சொல்லிடலாங்க. டீசல் நல்ல மைலேஜ். ஆமாம். 18 கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக 18 கிடைக்கும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க. ஒயிட் கலரில் ஒரு ஜெட்டா. ஆமாம்மாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம 5,40,000 சொல்கிறோம். 2 ஓனர், 2015 மாடல், திருப்பூர் நம்பர், லோக்கல் நம்பர். 5,40,000 சொல்கிறோம். இந்த வண்டி ப்ரூஃப் கஸ்டமர் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் இந்த வண்டிக்கு 6 லட்ச ரூபாய் லோன் தருவோம். ஏன்னா இதோட மார்க்கெட் 6,4 லட்சம் 7 லட்சம் மாதிரி. நீங்கள் ஃபேஸ்புக், OLX இதில் வேணால் பாருங்கள். இது ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். இந்த விலைக்கு யாருமே கொடுத்துருக்க முடியாது. 5,40,000 கொடுத்தா இன்ஜின் 100% கேரண்டியாக இருக்குது. ரொம்ப சின்ன கண்டிப்பாக செலவு இருந்து எல்லாமே நம்ம பண்ணி தான் வச்சுருக்கோம். எந்த ஒரு வேலை இல்லை. 5,40,000 கொடுத்துடலாம். லோன் வேணால் 6 லட்ச ரூபாய்க்கு லோன் இந்த வண்டி கிடைக்கும். வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா கையிலே 50,000 வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான வண்டி தான் இது. சூப்பர். வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அடுத்து மாறி ஆல்டோ கேட்டனுங்க. இது வந்து 2015 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. இது VXI மாடல். வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. 4 டயர் புது டயருங்க. நம்ம லேட்டஸ்ட்டு நான் பல தான் சொல்லி மேக்ஸிமம் லேட்டஸ்ட் நம்ம எடுக்க மாட்டோம். ரொம்ப சான்ஸாக தெளிவாக அந்த மாதிரி கிடச்சா வண்டி கண்டிப்பாக எடுப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. லோ மைலேஜ் ஓடின வண்டி தான். சிங்கிள் ஓனர் வண்டிங்க. VXI மாடல். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். நீட்டாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங் இருக்குது. சென்ட்ரல் லாக் வந்துடும். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி சுற்றி பார்த்துங்க. 4 டயரும் புதுசு. இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஒரு பாலிஷ் பண்ணி போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இந்த கலரு. ஸோ ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான வண்டி. நம்ம லேட்டஸ்ட் எடுக்க மாட்டோம், ரொம்ப சான்ஸாக கிடச்சி எடுப்போம். இந்த வண்டி பார்த்தா 2015 மாடல், சிங்கிள் ஓனர், பேப்பர் 2030 வரை கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்து 25 ஜூலை வரை கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2,85,000 இந்த வண்டி கொடுக்கலாம். ஃபைனல் ரேட் தான், ஃபிக்ஸட் ரேட் தான். 285 கொடுக்கலாம். இந்த வண்டி நீங்கள் 4 பக்கம் பாருங்கள், நம்ம ரேட் கண்டிப்பாக ஃபிக்ஸட் ரேட் தான். ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும் நம்ம தேடி வாங்க. இந்த வண்டி லோன் பண்ணிக்கலாம். இந்த வண்டி லோன் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் பேங்க் லோன் பண்ணிக்கலாம், வெளியிலாம் 2.5 லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணிக்கலாம். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. எடுத்து அப்படியே ஓட்டலாம், எந்த ஒரு ஆயில் கூட மாற்ற வேணாங்க, ரொம்ப நல்ல கண்டிஷன் அப்படியே ஓட்டிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஸ்கோடா ஆக்டிவியா தான். இது வந்து 2005 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இது சிங்கிள் ஓனர். ஆமாம், சிங்கிள் ஓனர் வண்டி. இது பேப்பர் 5 வருஷம் கரண்டில் வந்துடும். இது வந்து சன்ரூஃப் மட்டும் வராது. ஓகே. இது உள்ள ஆண்ட்ராய்டு செட் போட்டிருப்பாங்க. சீட்டு இன்டீரியர் எல்லாமே டீசெண்டாக நீட்டாக இருக்குங்க, எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இது ஸ்கோடா. இது ஒரு ஸ்கோடா. நிறைய ஸ்கோடா நம்ம இருக்கு. ஆமாம், ஸ்கோடா மட்டும் இப்போ இப்போதைக்கு ஒரு 7 வண்டி இருக்குது. ஒரு 4 வண்டி 5 வண்டி இதில் வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம். அப்போ இது போக வரவங்க வண்டி போயிடுச்சு அப்போ அவ்வளோ லோட் பண்ணி வச்சுக்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். 2005 மாதம் சிங்கிளும் 2030 வரை கரண்ட் இருக்குது. 1,40,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அதே மாதிரி நம்ம 7 சீட்டு பார்த்தா ஒரு 10 வண்டி பக்கம் இருக்குது. இந்த வீடியோ ஒரு 5-6 வண்டி கவர் பண்ணிக்கலாம். என்டேவர் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தாருன்னா அது சேல் ஆனதுக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து என்டேவர் நிறைய கிடைக்கும். நம்மளோட இதே ஸ்ட்ராட்டஜின்னா மற்றவங்களோட நம்ம முடிஞ்சளவு கம்மியாக கொடுக்கணும், கம்மியாக எடுக்கணும். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து வேறு லெவல், ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு என்டேவர் கொடுத்துருந்தோம், அதை விட இது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, டயர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர், நல்லா இருக்கும். இது வந்து 2004 மாடல். இது டைட்டானியம் மாடல் தான், ஏர்பேக்கோட வந்துடுது. ஏபிஎஸ் ஏர்பேக் வந்துடும், அலாய்வில் வந்துடும். 4 டயர் கிட்டத்தட்ட புது டயரு, கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்குங்க டயர். எனக்கு தெரிஞ்சு ஒரு டயரே எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ரூபா 12 ரூபா இருக்குது. 7 சீட்டர் பக்காவாக இருக்குது. ஆமாங்க, வண்டிலாம் இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குங்க பாருங்கள். இன்ஜினும் ரொம்ப தெளிவாக இருக்கும், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் மட்டும். ஆமாங்க, ரூஃப் ஏசிலேருந்து எல்லாமே வந்துடும். ஏசி மட்டும் ஒர்க்கிங் இருக்காது, அது கஸ்டமர்ஸே தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா லோ பட்ஜெட்டிங் கட்டி வரல. பெயிண்டிங் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டியோட வந்த பெயிண்டிங் தான், சின்ன டச்சப் ஆகிருக்கு, வேறு ஃபுல்லாக அடித்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சின்ன ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி இதுக்கு ஆகிருக்கும். உங்களுக்கு டயர் 90% இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2004 மாடலு, 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துலாம். 5 வருஷம் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 2,25,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு சஃபாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல், 2 ஓனர். இது 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. பிளாக் கலர். இது வந்து டைக்கர் இன்ஜின், டீசல் வண்டி, 2 ஓனர் தான். அப்படி உள்ள இன்டீரியர் பார்த்து ஃபுல் டார்க் டின்ட் ஒட்டியிருக்காங்க. அதாவது வந்து தூரத்தில் பார்க்க வண்டி ஃபுல்லாக ஒரு பிளாக் மான்ஸ்டர் மாதிரி ரொம்ப கருகருன்னு இருக்கும் வண்டி. பிளாக் கலர். ஆமாம், உள்ள சன் ஃபிலிம் எல்லாமே வண்டி மேட்ச் பண்ணி கரெக்டாக ஃபிலிம் ஒட்டிக்கிறாங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும், கெத்தாக இருக்குங்க. ஆமாங்க, உடம்பு. இன்ஜினும் அதே மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஓகே. 2010 மாடல், 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துலாம். இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் போடுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி பார்த்தா 1,80,000 இந்த வண்டி கொடுத்துலாம். ஸோ அடுத்து ஒரு ஆப்டராங்க. இது வந்து 2009 மாடல். இது ஃபுல் ஆப்ஷன் தான். ஏபிஎஸ் ஏர்பேக் அலைவில் எல்லாமே வந்துடும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாம். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துலாங்க. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட் போடுற மாதிரி இருக்கும். வண்டி ஒரிஜினல் லெதர் சீட்டில் இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். இன்ஜின் கேரண்டி சொல்லி கொடுத்துலாங்க இந்த வண்டி. ஆப்டர் மட்டும் 2 வண்டி இருக்குங்க. 2 வண்டி. ஆமாங்க. ரெண்டாயிரத்தி 9 மாடல், பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்து 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நீட்டாக இருக்கு பாடி. வண்டி நல்லா இருக்கும். நம்ம அடுத்து பார்க்கும்போது சேம் அதே மாடல் தான். இதுவும் 2008 மாடல். உங்களுக்கு இது ஃபுல் ஆப்ஷன் தான். ஏபிஎஸ் ஏர்பேக் வந்துடும். அலைவில் எல்லாமே வந்துருக்கும். வண்டி நல்லா இருக்கும். 2008 மாடல், பேப்பர் 5 வருஷம் கரண்ட். இப்போ லாஸ்ட்டு 2 வீக்ஸ் நான் எடுத்த கரண்ட் பண்ணேன். இந்த பட்ஜெட்டுக்கு 100% ஒர்த்தாக இருக்குங்க வண்டி. 2030 வரைக்கும் இது ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. 2 ஓனர் தான். நம்ம லோக்கல் கோயம்புத்தூர் நம்பர் அது. கோயம்புத்தூர் நம்பர். ஆமாங்க. இது வந்து பேல் வெயிட், மெட்டாலிக் வெயிட் மாதிரி வரும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2008 மாடல், 2 ஓனர். பேப்பர் 2030 வரைக்கும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. 1,38,000 இது டீசல் வண்டி தான் கொடுத்துடலாங்க. சூப்பர். ஆமாம். அடுத்து பார்க்கும்போது ஒரு கொரோலா 2003 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. இதுவும் 5 வருஷம் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் சைடு இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். இது ஃபுல் ஆப்ஷன். ஏபிஎஸ் ஏர்பேக் அலைவில் எல்லாமே வந்துடும். ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஒரு டீசெண்டான வண்டிங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா சிட்டியே பின்னுக்கு தள்ளிடும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லை வந்து வண்டியோட வந்த ஒரிஜினல் சீட் இருக்குது.
வண்டியோட வந்த சீட்டு இப்போ ஒரு 2003 மாடல். இப்போ வரைக்கும் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு வண்டி. கோர்லா டயர் பண்ணி நல்லா இருக்கு. ஆமாங்க, நல்லா இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். 2003 மாடல் சிங்கிள் ஓனர். பேப்பர் 5 வருஷம் நம்ம கன் பண்ணி கொடுத்துருவோம். 1,35,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. சூப்பர். ஆமாம். அடுத்து ஹோண்டா சிட்டி மட்டும் ஒரு 3 வண்டி இருக்குது பார்த்துலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடல் 3 ஓனர். பேப்பர் 27 அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்கும். வண்டி நிறையாங்க டக்கு டக்கு அப்படி காமிச்சிட்டு போயிடலாம். அப்படியே ஒரு சைட் மட்டும் பார்த்துங்க. அப்படியே பார்த்துங்க. நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். வாட்ஸ்அப் கேட்லாகில் எல்லா ஃபோட்டோ தெளிவாக போட்டிருப்போம். கீழே உள்ள நம்பருக்கு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணினா ஒரு லிங்க் வரும். அதில் போனால் என்னென்ன வண்டி என்னென்ன ரேட்டு எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக வந்துருங்க. அது இந்த வண்டி 2007 மாடலு 3 ஓனருங்க. பேப்பர் 27 அக்டோபர் வரைக்கும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி இது. 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்ப்போம் ஒரு 2007 மாடல் ஹோண்டா சிட்டி ஜெட்எக்ஸ் மாடல் இது. 2027 ஆகஸ்ட் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் தான். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்வில் எல்லாமே வந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி மக்கள் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. 2007 மாடல் வெளியில் என்ன ரேட் போயிட்டுக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து 1,60,000 வண்டி கொடுத்தலாம். ஹோண்டா சிட்டி நீட்டாக எவ்வளோண்ணா? 1,60,000 வண்டி கொடுத்தோம். 2007 மாடல் பேப்பர் 27 வரை கரண்ட்டில் இருக்குது. சூப்பர். 1,60,000 வண்டி கொடுத்தோம். லோ பட்ஜெட் ஒரு ஹோண்டா சிட்டிங்க. இது வந்து 2005 மாடல் 3 ஓனர். பேப்பர் 26 ஆகஸ்ட் வரை கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி தான். வண்டி பாரு ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம சொல்கிற பட்ஜெட்டுக்கு 100% உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் அளவுக்கு சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் தான் கம்மி அப்படின்னு சொல்ல விரும்பலை. எங்கிட்ட கம்மியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்னை தேடி வாங்க. விலை கம்மியாங்கிட்ட வண்டியில் குவாலிட்டி இல்லை அப்படின்னு தயவுசெய்து நினச்சிட வேண்டாம். எல்லாமே பார்த்து இல்லை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2005 மாடல் 3 ஓனர். பேப்பர் 26 ஆகஸ்ட் வரை கரண்ட்டில் இருக்குது. 1,05,000 வண்டி கொடுத்துடலாங்க. சூப்பர். வெறும் 1,05,000 வண்டி கொடுத்துடலாம். அடுத்து ஃபியஸ்டா பார்த்தலாம். ஃபியஸ்டா பார்த்து இன்னொரு 5 வண்டி இருக்குது. இப்போ வீடியோவில் 2 வண்டி போட்டு மற்ற வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம். இது வந்து 2009 மாடல் சிங்கிள் ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம். இது வந்து பாடி வந்து மாடிஃபை பண்ணி ஆல்ட்ரு பண்ணி ஸ்டிக்கரிங் மட்டும். வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 வண்டி கொடுத்துடலாங்க. ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, பாடி பூரா ஸ்டிக்கர் பண்ணியிருப்பாங்க. வண்டி அதுவும் அழகாக தான் இருக்கும். ஒரே ரப்பிங் பாலிஷ் போட்டால் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். 2009 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது. 2030 வரை கன் பண்ணி கொடுத்துடலாம். 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ஓகே. அடுத்த பக்கம் ஒரு ஸ்கோடா அக்டோவியாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடல் 26 அக்டோபர் வரை கரண்ட் இருக்குது. இதுவும் சேம் சன்ரூஃப் மாடல் தான். சன்ரூஃப் ஒர்க்கிங் இல்லை. ஓகே. ஆனால் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. செட்டு எல்லாமே நல்லா இருக்கும். வண்டியில் எந்த ஒரு வேலையும் இருக்காது. ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. 1,30,000 இந்த சன்ரூஃப் மாடல் கொடுத்துடலாம். ஆனால் சன்ரூஃப் ஒர்க்கிங் இல்லை. அது ரெடி பண்ணணும்னா ஒரு 10,000 12,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சன்ரூஃப் வண்டி. ஏன்னா இன்றைக்கெல்லாம் சன்ரூஃப் வண்டி எடுக்கணும் நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாது. நம்ம ஒரு 1,50,000 1,3 லட்சத்தில் நம்ம ஒரு சன்ரூஃப் வண்டி கொடுக்குறோம். நீங்கள் வெளியே எங்கே வேணால் தேடி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் இருக்காது. 100% நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. உள்ள சின்ன ரேக் அதெல்லாம் கொஞ்சம் இது டேமேஜ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ண ஒரு 10 ரூபா 12 ரூபா செலவு பண்ணால் உங்களுக்கு ஒர்த்து தான். 1,30,000 எடுக்கிறீங்க. ஒரு 12 ரூபா செலவுனா உங்களுக்கு 1,50,000 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் ஒர்க்கிங்கில் வந்துடும். வேறு வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. ஏசி மக்கள் ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது ஒரு 2009 மாடல் ஃபியஸ்டாங்க. இது வந்து ஒரு லோக்கல் நம்ம சேலம் லோக்கல் நம்பர். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. பேப்பர் வந்து 5 வருஷம் கரண்டில் வந்துடும். 2030 வரை கரண்டில் வந்துடும். உங்களுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியஸ்டா வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியஸ்டா பார்த்து சொல்ல வேண்டியது இல்லை. மைலேஜ் வந்து எப்படி ஓட்டினாலும் உங்களுக்கு 20 குறையெல்லாம் கிடைக்கும். கேரண்டியாக 18 கிடைக்கும். ஏன் நீங்கள் 100 போனாலும் 120 போனாலும் 60 போனாலும் சரி மைலேஜ் குறைய இருக்காது. உங்களுக்கு 18 குறையில்லாமல் இருக்கும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. அது நம்ம லோக்கல் சேலம் நம்பரு. உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,48,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈரோடு நம்பர் 2005 மாடல் ஃபோர்ட் ஐகானுங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. 3 ஓனர் வண்டி. 26 வரைக்கும் ஆல்ரெடி பேப்பர் கரண்ட் ஒரு டீசல் வண்டி இது. வண்டி ஃபேன்சி நம்பர் ஆல் 6 வந்துங்க. 6666 வந்துடும். வண்டி விலை வந்து 1 லட்ச ரூபா சொல்லுதுங்க. அதை வச்சு ஒரு 95 ரூபா நான் இந்த வண்டி ஃபைனல் பண்ணிடலாம். ஸோ ஃபேன்சி நம்பரோட ஆமாம் 95 ரூபாய்க்கு கொடுத்துலாங்க இந்த வண்டி. சூப்பர். என்னடா நானே கம்மி பண்ணி சொல்கிறேன்னு நினச்சிட வேண்டாம். 95 ரூபா போட சொல்லியிருந்தா அவங்க 1 ரூபா போட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. 95 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு இன்டீரியர் பார்க்க முடியும். ஏன்னா வண்டி நிறைய நிற்கிது. இன்னும் வண்டி அந்த ஸ்ட்ரீட்லேயே போய் பார்க்கணும். மலைத்தூரில். ஆமாங்க. அது நம்ம வாட்ஸ்அப் கேட்லாகில் உள்ள ஃபோட்டோ எல்லாருக்கும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு லோகன் 2008 மாடலு. ரெண்டு ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் கரண்டில் வந்துடும். 2030 வரைக்கும் கரண்டில் வந்துடும். இதோட ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் தெளிவாக பார்த்துக்கலாம். 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து ஒரு ஃபியட் லினியாங்க. 2009 மாடல் 2 ஓனர். இது பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு மல்டி ஜெட் இன்ஜின். அதாவது ஸ்விஃப்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ஒரே இன்ஜின் தான் வரும். ரொம்ப இன்ஜின் ரொம்ப கேரண்டியாக இருக்குது. 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க.
அடுத்து ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு லான்சருங்க, டீசல் வண்டி தான். வண்டி நம்பர் 2002 மாடலு, வண்டி நம்பர் வெறும் 1000 TN20 M1000. 2027 ஜூலை வரைக்கும் பேப்பர் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி தான், அலாய்விலோட வந்துடும். 4 டயர் 3/4 பட்டன் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. எவ்வளோண்ணா? 95 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். வெறும் 95 கொடுத்துடலாம். பேப்பர் 27 வரைக்கும் கரண்ட் இருக்குது. ஒரு டீசல் வண்டி இது. சூப்பர். ஆமாம், இன்ஜினும் நல்லா இருக்குது, கேரண்டியாக இருக்குது, எந்த குறையும் சொல்கிற மாதிரி இருக்காது. 95 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு எஸ்டிஎம் 2007 மாடல் VXC மாடல். இது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். பியூர் பெட்ரோல் வண்டிங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வெதர் ஸ்ட்ரிப் பீடிங் மட்டும் போடணும், அது புதுசு ஆர்டர் போட்டுருக்கு, நான் போட்டு கொடுத்துருவேன். பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும். ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லை. நீங்கள் கஸ்டமர் செலவு பண்ணுறது ரெடியாக இருந்தாங்கன்னா நம்ம ஏசி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. வெளியே செய்கிறத விட நம்ம கம்மியாகவே பண்ணி கொடுத்துடலாம். வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. 2007 மாடல் தான், 2 ஓனர். பேப்பர் வந்து 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட் போடுற மாதிரி இருக்கும். 1,18,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது ஒரு இன்னோவா 2006 மாடல் G4 வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு வண்டி ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க, எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. 2006 பேப்பர் 26 பிப்ரவரி வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஏன்னா இன்னோவா எனக்கு பயங்கர டிமாண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா லோ பட்ஜெட்டில் இன்னோவா, அதாவது லேட்டஸ்ட்னாவும் நிறைய கிடைக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் இன்னோவா ரொம்ப ரொம்ப டிமாண்டு தான். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன். பேப்பர் ஆல்ரெடி 2026 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தான் போட்டிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடல் 26 வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ஜின் தெளிவான கண்டிஷன். இந்த வண்டிக்கு இன்ஜின் ஒரு 2 லட்சம் கேரண்டி கொடுக்கலாம், அந்தளவுக்கு தெளிவான இன்ஜின். இந்த வண்டி பார்த்தா வெறும் 2,90,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஒரு பெரிய வண்டி. ஆமாங்க. ஆட்டோமேட்டிக் சிவிக் 2006 மாடல் 2028 ஜூன் வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷனுக்கு எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது. ABS, ஏர் பேக், அலாய் வீல் வந்துடும். உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. 28 ஜூன் வரைக்கும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. சூப்பர். அடுத்துண்ணா நம்ம அடுத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு சேலஞ்சு ப்ரைஸ்னே சொல்லலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 லோக்கல் நம்பரு ஸ்கார்பியோ எம்வாக் இன்ஜினுங்க. அதாவது இப்போ இதே 2010 பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜினோடய விடுறாங்க. உங்களுக்கு அந்த வண்டியே நம்ம சொல்கிற ரேட்டு கிடைக்காது. இது வந்து ஒரு எம்வாக் இன்ஜின். வண்டி ரொம்ப ரொம்ப கேரண்டியாக இருக்கும். அப்படின்ட்டு பார்த்துக்குங்க, எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் நீட்டாக இருக்குங்க, தெளிவாக இருக்கும் வண்டி. ஓகே. ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. ABS, ஏர் பேக், அலாய் VLX மாடல் தான், வாய்ஸ் மெயிலோட வந்துடும். ABS, ஏர் பேக், அலாய்வில் எல்லாமே வந்துடும். ஏசி ஒர்க்கிங் இருக்குது. நம்ம லோக்கல் பெருந்துறை நம்பர். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன். 4,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாருங்கள். நீங்கள் ஒரு சேலஞ்சாகவே வச்சுக்குமே. இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இந்த ரேட்டில் வந்து நீங்கள் எங்கே போனாலும் எடுக்க முடியாது. ஒரு எம்வாக் இன்ஜின் இது. நான் மற்ற இந்த வண்டிக்கு இவ்வளோ கேரண்டியாக சொல்ல மாட்டேன். இந்த வண்டி வந்து கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. அது நான் கேரண்டியாக சொல்கிறேன். அப்படி இந்த விலைக்கு யாராவது காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த ஆஃபர் கொடுத்துறேன். இந்த வண்டி எடுக்கும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் 4,10,000 2010 போட்டு இதை விட கம்மிங்க வேண்டாம். இந்த விலைக்கு வண்டி நீங்கள் காமிச்சாலே உங்களுக்கு இந்த வண்டி எடுக்கும்போது சிறந்த ஆஃபராக ஒன்று பண்ணித்தரேன். இவ்வளோ பெரிய வண்டி, 7 சீட்டர் ஆஃபராக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பொருளோ இதாக கிடையாது. நான் சொன்ன விலைந்தே கம்மியாக தரேன். அதுதான் ஆஃபர். எனக்கு லாபமே இல்லாட்டியும் பரவாயில்ல. ஏன்னா இந்த விலைக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்கே வேணாலும் எடுக்க முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். ஓகே. ஆமாங்க. நம்ம இதே மார்க்கெட் ரேட் என்ன எனக்கு தெரியும். 5.5 லட்ச ரூபாய்க்கெல்லாம் போகுது, 6 லட்ச ரூபாய் போட்டுருக்காங்க. இதே வண்டி நான் 4,10,000 போயில 5 லட்ச ரூபா போட்டுருக்கலாம், 5,5 லட்சம் போட்டுருக்கலாம். அப்போ மற்றவங்களோட நம்ம கம்மியாக கொடுக்கணும். நம்ம இந்த விலை போட்டுருக்கோம். நம்ம சின்ன லாபம், நம்ம எடுத்தாலும் சின்ன ப்ராஃபிட் வச்சு தான் மாற்றி விடுறோம். நான் கேரண்டியாக சேலஞ்ச் விட்டு சொல்லுவேன். இந்த வண்டி வந்து இந்த விலைக்கு நீ கண்டிப்பாக எங்கே வேணாலும் எடுக்க முடியாது. அந்தளவுக்கு வண்டி வெல் மெயின்டடான வண்டி இது. 4,10,000 2010 எம்வாக் இன்ஜின். இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது, FC கரண்ட் இருக்குது. FC உங்களுக்கு 25 செப்டம்பர் வரைக்கும் வந்துடும். இன்சூரன்ஸ் அக்டோபர் வரைக்கும் இருக்குதுங்க இந்த வண்டி. நம்ம அடுத்து பார்க்குறோம் பொலேரோ 2002 மாடல் DI இன்ஜின், 2 ஓனர் தான். பேப்பர் 5 வருஷம் நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் மாதிரி கஸ்டமர் சைட் போடுற மாதிரி இருக்கும். 1,40,000 இந்த வண்டி கொடுத்தா. இது ஒரு பவர் ஸ்டேரிங் வண்டி. பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டுமே வந்துடும். DI இன்ஜின் வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தா 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ஓகே. நம்ம அடுத்து பார்க்க ஒரு சுமோ 2006 மாடல். இதுவும் 5 வருஷம் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷனுக்குள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் இடஞ்சலங்காட்டு உள்ளே போய் காட்ட முடியல. உங்களுக்கு வாட்ஸ்அப் கேட்லாக்ல எல்லாமே தெளிவாக போட்டிருப்போம். 2006 மாடல் 2030 5 வருஷம் கம்மி பண்ணி கொடுத்துருவோம். பவர் ஸ்டேரிங்கோட வந்துடும் இந்த வண்டி. 1,30,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாங்க. சூப்பர். 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2012 மாடல் விஸ்டா. இது வந்து குவாட்ராஜெட் இன்ஜின் தான். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனுக்கு 2 ஓனர் தான். இந்த வண்டி வந்து 1,60,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. பேப்பர் 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. மழை வந்திருக்கு, எல்லாம் உள்ள திறந்து காட்ட முடியாது. அதனால் அப்படியே வெளியே அவுட்டு பார்த்தீங்க. வாட்ஸ்அப் கேட்லாக் தெளிவாக போட்டுருப்போம், நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க இன்னொரு ஸ்கோடா ஆக்டவியா. இது வந்து இன்டீரியர் காமிச்சே ஆகணும். ஏன்னா வண்டி அந்தளவுக்கு தெளிவாக வேலை செஞ்சுருக்காங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு LNK சன்ரூஃப் மாடல் தான். வண்டி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. டாப்லாம் பார்த்தீங்கன்னா பூரா ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்களோ, மேட் எக்ஸ்ட்ரா மேட் ஊட்டி
உள்ள டாப் காட்டிது. வண்டி உள்ள ஃபுல்லாக டார்க்காக இருக்கிற மாதிரி செட் பண்ணிப்பாங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. டச் ஸ்க்ரீன் செட் வந்துடும். ஒரே ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணாமல் இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது வண்டி. ஆமாம், ஏசின்னு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இது வந்து ஒரு 2005 மாடல் 2 ஓனர். இன்சூரன்ஸ் 6 மாதம் கரண்டில் இருக்குது. பேப்பரும் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வந்து பார்த்தா 1,38,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன். ஒரு சன்ரூஃப் அதே சேம் அதே மாதிரி தான். ஒரு 12 ரூபா செலவு பண்ணாங்கன்னா நம்ம சன்ரூஃப் வந்து நம்ம கரண்ட் இது ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துடலாங்க. லோ பட்ஜெட் சன்ரூஃப் மாடல். வண்டி லைட் செட்டிங்லாம் பார்த்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு பூரா டென்ட் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஹெட்லைட் ஸ்டிக்கர். வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பில் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். காலேஜ் பசங்க ஓட்டின வண்டி தான். வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். வண்டி 1,30,000 2005 மாடல். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் 6 மாதம் கரண்டில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு I10. இது வந்து 2008 மாடல் சிங்கிள் ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். பியூர் பெட்ரோல் வண்டி தான் அது. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 4 டயர் ஒரு 3/4 பட்டன் கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர் எந்த குறையும் இல்லைங்க. வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க. ஏசி வந்து பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாம் ஒர்க்கிங் இருக்குன்னு வச்சுங்களேன். நீட்டாக இருக்கும். ஆமாங்க. ஒரு சில வண்டி காமிச்சோன்னா மழை ரொம்ப வரங்காட்டி காமிக்க முடியல. நீங்கள் வண்டி இது வண்டி நம்மகிட்ட இருக்குங்கிற தகவல் மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும். வாட்ஸ்அப் கேட்டால் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 சிங்கிள் ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம். பியூர் பெட்ரோல் வண்டி. இது 1,60,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 2006 மாடல் எக்ஸோ மாடல். இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ரியர் வைப்பர் முதல் கொண்டு வந்துருங்க. வண்டி ரொம்ப நல்ல 2006 26 வரை கரண்டில் இருக்குது. 26 ஆகஸ்ட் வரை கரண்டில் இருக்குது. 2 ஓனர் தான் வண்டி. இது பார்த்து ஒரு டார்க் கிரே மாதிரி வரும். ஒரு எலிஃபென்ட் கிரே கலர் வண்டி. இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா பிளாக் மாதிரிக்கே தெரியல. ஆனால் அது பிளாக் கிடையாது. ஒரு கிரே கலர் வண்டி. எக்ஸோ மாடல் 2006 மாடல் 2 ஓனர். பேப்பர் 26 ஆகஸ்ட் வரை கரண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இப்போ கரண்டில் இருக்குது. ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி தான். 1,18,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு தெளிவான கண்டிஷன் இருக்குது. நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபிகோ ஒரே ஒரு வண்டி போட்டிருந்தோம். அந்த வண்டி வந்த ஒரு 1 ஹவரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் தேடி ஒரு 2 வண்டி எடுத்துருக்கேன். 2மே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. அந்தளவுக்கு 2மே ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு வண்டியாக பார்த்துலாம். இந்த வண்டி பார்த்தா 2013 மாடல். 13 மாடல் ஃபோர்ட் ஃபிகோ. இந்த வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. 3 ஓனர். பேப்பர் 28 மே வரை கரண்டில் இருக்குங்க. ஒரு டீசல் வண்டி தான் அது. 2013 மாடல். அதாவது வண்டி கொஞ்சம் டிமாண்டுங்க. நம்ம விலை சேர்த்து சொல்கிறது அந்த மாதிரி கிடையாது. 1,65,000 இந்த 2013 மாடல் ஃபிகோ கொடுத்துடலாம். எங்கே வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வண்டி இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிக்கரிங்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். நான் ஃபோர்டு இந்த எம்பளை போடணும் அது போட்டு கொடுத்துருவேன். வேறு எந்த வேலையும் இல்லைங்க. வண்டியில் ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க ஒரு 2010 மாடல் 2 ஓனர் 10/11 மாடல். அது அதாவது சாரி 10 மாடல் 11 ரிஜிஸ்ட்ரேஷன். இது வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது சேம் 2 ஒரே கலர் தான். ஒரு ஃபெராரி ரெட் மாதிரி வருங்க. 2010 2 ஓனர். பேப்பர் 25 டிசம்பர் வரை கரண்டில் இருக்குது. 10 மாடல் 11 ரிஜிஸ்ட்ரேஷன். 10 டிசம்பர் வரை கரண்டில் இருக்குது. இந்த வண்டி 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஸோ வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு 2009 மாடல் நம்ம திருப்பூர் லோக்கல் நம்பர் ஃபியட் புண்டோ 2 ஓனர். 2025 செப்டம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. FC 5 வருஷம் கரண்டில் வந்துடும். 2030 வரைக்கும் வந்து ஒரு டீசல் வண்டி. அது ABS ஏர்பேக் அலாவில் எல்லாமே வந்துடும். எமோஷன் மாடல். அது ரொம்ப நல்ல கண்டிஷன். லோக்கல் நம்பர். இது 1,60,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம ஊட்டி நம்பர் 2010 மாடல் ஸ்விஃப்ட். இது டீசல் வண்டி. இது VD. இது வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனுக்கு 2030 வரைக்கும் 5 வருஷம் பேப்பர் கரண்ட் வந்துடும். 2,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு 70,000 1 லட்சம் கிலோமீட்டருக்கு இன்ஜின் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். அந்தளவு ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. அலாய்விலோட ஸ்போர்ட்ஸ் டைப் அலாய்வில் வந்துடும். வண்டி எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இருக்காது. வண்டி ஓட்டி பார்த்தோன்னா கண்டிப்பாக பிடிக்கும். அந்த கண்டிஷன் இருக்குது. சில்வர் கலர். ஆமாம், சில்வர் கலர் 2010 நம்ம ஊட்டி நம்பர் டீசல் வண்டி VDI. 2,30,000 ஒரு பெட்ரோல் ஸ்விஃப்ட் கூட நீங்கள் 2010 இந்த விலைக்கு எடுக்க முடியாது. நம்ம டீசல் வண்டி. அது இன்ஜின் ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்கிற வண்டி. 2,30,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். நம்ம அடுத்து ஒரு நேனோ பார்த்துலாங்க. இது வந்து ஒரு பொள்ளாச்சி நம்பர் 2012 2 ஓனர். 27 அக்டோபர் வரைக்கும் FC இருக்குது. February 2026 வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. லோக்கல் நம்பர். AC ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இந்த வண்டி ஒரு 75,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நேனோ AC ஒர்க்கிங்லேயே இருக்குது. 75,000 கொடுத்துலாங்க. இந்த வண்டி நீட்டாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க ஒரு இண்டிகா 2012 மாடல் 2 ஓனருங்க. வண்டி ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. 1,05,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 1,00,000 2012 மாடல் கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது மைக்ரா. இது வந்து 2010 மாடல் பியூர் பெட்ரோல். இது 25 செப்டம்பர் வரைக்கும் FC இருக்குது. செப்டம்பர் 25 இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. பியூர் பெட்ரோல் வந்து 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். நம்ம வாட்ஸ்அப் கேட்டலாக தெளிவுபட்டுருவோம். மழை ரொம்ப வந்துட்டு இருக்குது. இன்னும் நிறைய வண்டி காட்ட வேண்டியது இருக்குது. நிசான் மைக்ரா பியூர் பெட்ரோல். இன்னொரு டீசல் வண்டி இருக்குது. அதையும் பார்த்துடலாம். இது வந்து 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். நம்ம அடுத்த பக்கம் ஒரு பீட்டுங்க. 2012 மாடல் சிங்கிள் ஓனர் பீட்டு. 27 வரை கரண்டில் இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி தான். அது
1,28,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். வாட்ஸ்அப் கேட்லாக்ல எல்லா ஃபோட்டோ தெளிவாக போட்டிருப்பேன். கீழே ஒரு நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா கீழே லிங்க் வந்துடும். ஓகே. அது என்னென்ன வண்டிக்கு எல்லாமே வந்துடும். இந்த வீடியோவில் போடாமல் நாளைக்கு ஏதாவது வண்டி வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணிப்பா நீங்கள் பார்த்துக்கலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த பக்கம் ஒரு 2004 மாடல் டைப் 2 ஜென்னுங்க. 2 ஓனர் தான், பேப்பர் 5 வருஷம் கரண்ட் வந்துடும். இது வந்து பவர் ஸ்டேரிங் பவர் அண்ட் ஹவர் மாடல். அப்படியே ஊதினீங்கன்னா பவர் ஸ்டேரிங் திருப்பம். அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஒரு விரல நீங்கள் திருப்பலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். பியூர் பெட்ரோல் வண்டி தான். அது 95,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். நான் ஸ்டேரிங் பற்றி சொன்னாலும் கேட்குறேங்க. சரிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ பட்ஜெட்டில் ஸ்டேரிங் கம்ப்ளைண்ட் வந்துருமே, அது வந்து பெரிய டேஞ்சர் இல்லைங்களா? பிரதர், அதாவது ஸ்டேரிங் கம்ப்ளைண்ட்டுங்க வருது, நீங்கள் எங்கே வேணால் எந்த மெக்கானிக் வேணால் கேட்டு பாருங்க. ஓகே. லோ மாடல் வந்து இந்த பிரச்சனை வரவே வராது. ஏன்னா அப்போ கான்செப்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ வர வண்டியில் வேணால் அந்த மாதிரி பிரச்சனை வரும். நானே ஒரு வண்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். திடீர்னு வந்து ஸ்டக் ஆயிரும். எந்த வண்டியும் சொல்ல விரும்பல. லேட்டஸ்ட் வண்டி இத்தனைக்கு 2018-19 மாடல். உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திடீர்னு பவர் ஸ்டேரிங் வேலை செய்யாது. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா வேலை செய்யும். அந்த மாதிரி பிரச்சனை இப்போ லேட்டஸ்ட்டில் தான் வருமா தவிர இந்த மாதிரி வண்டியில் அந்த இதுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் மொத்தமாக ஒரு சின்ன போர்டுன்னு வரும். அதில் அதுவும் அந்த அவ்வளோ சீக்கிரம் அந்த போர்டு போகாது. உங்களுக்கு வாட்டர் வாஷ் நல்லா அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் பிரச்சனை தான் போகும். ஆனால் இந்த மாதிரி வண்டியில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இல்லை. லேட்டஸ்ட் வண்டியோட வரும். ஏன்னா ஒரு பவர் ஸ்டேரிங்காக அவன் 100 சென்சார் பக்கம் கொடுத்துருப்பான். இதுக்கு வந்து அந்த மாதிரி சென்சார் எதுவுமே கிடையாது. சென்சார் உள்ள வண்டி மட்டும்தான் எல்லாமே. இது வந்து மேனுவலாக உங்களுக்கு ஒரே ஒரு போர்டு அதில் கனெக்ட் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும். அதான் அவ்வளோதான் கான்செப்ட். ஆனால் கண்டிப்பாக இல்லை அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்கும். நம்ம அடுத்து பார்க்கணும் 2010 மாடல். நம்ம திருப்பூர் நம்பர் இண்டிகா செப்டம்பர் வரைக்கும் கரண்டில் இருக்குது. இது 1,10,000 வரும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. அடுத்த சவர்லெட்டில் யுவாங்க. இது யுவா. ஆமாம், 2007 மாடலில் பேப்பர் 27 அக்டோபர் வரைக்கும் கரண்ட் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. இது 95,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது 2009 மாடல் ஆல்டோங்க. 3 ஓனர். உங்களுக்கு LXI மாடல். இது 1,17,000 2030 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள், கண்டிப்பாக இந்த விலைக்கு நம்ம வாங்க முடியாது. 1,15,000 2009 மாடல் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் உள்ள ஒரு ஆல்டோ. அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 பிளாக் கலர் சாண்ட்ரோ. அதாவது எல்லாம் டபுளாக இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். நமக்கு என்ன என்கொயரி இருக்கோ அதை பொறுத்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம விசாரிப்போம். அந்த மாதிரி வண்டி இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பிளாக் கலர் கிடச்சிது. 2 கொடுக்குது. வந்து 2007 மாடல் சிங்கிள் ஓனர். பேப்பர் 29 மே வரை கரண்டில் இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி. இது ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2007 மாடல் பியூர் பெட்ரோல் வண்டி. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,28,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது இது ஒரு 2005 மாடல் 2 ஓனர். இது ஒரு ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்விலோடு வந்துடும். பேப்பர் 5 வருஷம் 2030 வரை கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். 4மே அலாய்வில். வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வண்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு நல்லா இருக்கும் வண்டி. 1,15,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். பெட்ரோல் ப்ளஸ் LPG ரெண்டுமே இருக்குது. இது வந்து பியூர் பெட்ரோல். 2005 மாடலில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் LPG ரெண்டுமே இருக்குது. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு சைட் வியூ பார்த்தீங்கன்னா வண்டி அழகாக இருக்கும். நீட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன இந்த பீடிங் போட்டு கொடுத்துடலாம். அலாய்வு இதோட பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப லுக்காக இருக்கும். அலைவில் கழட்டி வித்தாலே உங்களுக்கு 13 சைஸில் 12 ரூபாய்க்கு போயிடும். நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அலைவில் மட்டும் கொடுங்க, என்னோட சேண்டோலுக்கு டிஸ்கவுண்ட் போட்டுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தர அப்படிம்பாங்க. நம்ம ஒரு வண்டியில் அது எதையுமே நம்ம கலைக்கிறதுல செட்டு கழட்டி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் என்றைக்குமே பண்ண மாட்டோம். வண்டியோட என்ன வருதோ அது அப்படியே நிறுத்திடுவோம், அவ்வளோதான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம 1,15,000 2005 கொடுத்துடலாம். 2007 மாடல் 1,28,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். இது வந்து பிஸ்டா க்ரீன் கலர் சேண்டோ. 2004 மாடல் 2 ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி. 1,05,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். மழை ரொம்ப வருது. இது வாட்ஸ்அப் கேட்லாங்கில் எல்லா ஃபோட்டோ தெளிவாக நான் போட்டுப்போம், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூர் நம்பர் ஸ்பார்க் 2010 மாடல். பேப்பர் 25 செப்டம்பரே கரண்ட்டில் இருக்குது. இது வந்து 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி நிசான் மைக்ராங்க. நம்ம உங்களுக்கு முன்னாடி பார்த்து பெட்ரோல் வண்டி. இது ஒரு டீசல் வண்டி. இது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனுக்கு. 2011 மாடல் சிங்கிள் ஓனர். 26 ஆகஸ்ட் வரை கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி தான். அது 1,90,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. வண்டி ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் உள்ளே வந்து ஒரு வாட்டர் வாஷ் கூட பண்ணிங்க, சும்மா அப்படியே போட்டாச்சு. ஒரு வண்டி இருக்கிற தகவல் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக போட்டிருக்கேன். உன்னை அடுத்து ஒன்று வீடியோ போகிறக்கு 1 மாதம் ஆயிரும், 2 வாரம் ஆயிரும். அதனால தான் அதுக்குள்ளே போயிடும். அப்படி ஒரு வண்டி இருக்க தெரியாது, அதனால சொன்னேன். வண்டி ரொம்ப நல்ல நம்பருங்க. வண்டி நம்பர் 9,000. வண்டி நல்லா இருக்கும். டீசல் வண்டி. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும். நல்ல கண்டிஷன். 4 டயர் 3/4 பட்டன் இருக்கும். பாருங்க, வீல் கப்பெல்லாம் போடல, ப்ராப்பராக போட்டு நீட்டாக நிற்கும். நீங்கள் வந்து பார்க்கும்போது வீடியோ அப்லோட் ஆகிறக்குள்ளே வண்டியில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 ஒரு டீசல் வண்டி கொடுத்துடலாம். லைவ் பஸ் வந்து மங்களம் சாலையிலேருந்து டைமண்ட் தேட்டர்லேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டில் கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பாருங்கள் டைமண்ட் தேட்டர் இருக்குது. அப்படியே நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் பிஎஸ்ஆர் புரோட்டா கடைன்னு ஒன்று இருக்குது. அதில் ரைட்டில் திரும்பி ஆமாம், நீங்கள் மங்களம் சாலையில் வந்து டைமண்ட் தேட்டர்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் யூனியன் பேங்க் இருக்குது. அது பிஎஸ்ஆர் போர்ட்டல் பாருங்கள் ரைட் சைடில் இருக்குது. ஆமாம், 2 ரோடு பிரியுது ரைட்டில். இந்த ரைட்டில் திரும்பினோன்னு ஒரு
அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் வந்ததையுமே ரைட் சைடில் சங்கரா மருத்துவமனைன்னு இருக்கும். அதில் நேர் ஆப்போசிட் ஒரு ரோடு வரும், கேஆர் லேஅவுட்னு. அதில் உள்ளே வந்தீங்கன்னா நேர் டெட் எண்டு ரைட்டு. ரைட்லேருந்து நேராக டெட் எண்டு லெஃப்ட்டு. திருவள்ளுவர் தோட்டம் பர்ஃபெக்ட் கார்ஸ்னு அம்புக்குறி இருக்கும். அதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா அங்கே ஒரு வேகத்தடை இருக்கும். வேகத்தடை ரைட் சைடில் ப்ளூ கலர் கார்னரில் ப்ளூ கலர் போர்டு வச்சுருக்கும்.